ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெந்தயக்கீரை வச்சு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெந்தயக்கீரை அப்படின்னாலே கசக்கும்னு நினச்சி விட்டுடுறாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நான் குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சைப்பயிரில் தான் செய்யணும்னு இல்லை, சிறுபருப்பில் கூட செய்யலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சைப்பயிறுன்னும் போது உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியும் கூட. இப்போ இதில் 1 கப் பச்சை பயிருக்கு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 வெங்காயம், 1 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட வெந்தயக்கீரையை கிள்ளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு இப்போ கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கீரைக்கெலாம் அவ்வளோ உப்பு தேவைப்படாது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வெயிட் போட்டுடலாம். நீங்கள் பெரிய வெந்தயக்கீரை கட்டு வாங்கினீங்கன்னா இலையை மட்டும் கிள்ளி எடுத்து செய்யுங்க. இந்த சின்ன சின்ன வெந்தயக்கீரை கட்டு கிடைக்குதுல்ல, அப்படி வாங்கினீங்க அப்படின்னா வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை அலசி அப்படியே போட்டுருங்க. அதை கட் பண்ணக்கூடாது. வெந்தயக்கீரையை கட் பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா கசக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்தாச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி அந்த பருப்பெல்லாம் நல்லா கடைஞ்சி விடுங்க. இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இது பச்சைப்பயிறு போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. நீங்கள் சிறுபருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா எல்லோ கலரில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது அதை ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தாளித்து ஊற்றிடலாம். அதுக்கு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதெல்லாம் போட்டு செய்யும் போது உடம்புக்கு குளிர்ச்சி, உடம்புக்கும் நல்லது. இப்போ கொஞ்சம் வடகம் சேர்த்துருக்கேன். அது கூட 4-5 பல் பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா மொறுமொறுன்னு வறுத்துடணும். இப்போது நம்ம பருப்பு கீரை கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதில் தாளிச்சதை கொட்டி கலந்துடலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான டிஷ் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டயபெட்டிஸ் இருக்கவங்களாம் இது ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான டிஷ் டெய்லி 11 o'clock நான் ஷார்ப்பாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.